ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிசிக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். டிஎன்பிசி 180 டேஸ் ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். அதில் பாலிட்டியில் இன்றைக்கி டே 1 என்ன பார்க்க போகிறோம்னா 12th பாலிட்டி ஃபஸ்ட்டு 5 டேஸில் முடிக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து இன்றைக்கி 2 லெசன் முடிக்க போகிறோம். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பும் சட்டமன்றமும். ஓகேவா? இது வந்து ஸ்கூல் புக் 12th புக்கில் இருக்கிறது. இது மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும் குரூப் 4க்கு. இதை தவிர்த்து மிச்சம் இதில் இந்த டாப்பிக்கை தவிர்த்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இருக்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவாக தரேன். ஓகேவா? அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் வந்து இதில் என்னென்ன படிக்கணும்னு ஒரு கிளான்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி இந்த டாப்பிக்கை நீங்கள் முடிச்சுடுங்க. ஓகேவா? 5 டேஸ் முடிஞ்சு இந்த 12th பாலிட்டி ஃபுல்லாக டெஸ்ட் நடக்கும் நம்ம யூடியூப் சேனலில். ஓகேவா? இந்திய அரசமைப்பு. ஓகேவா? இந்திய அரசமைப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. இது சும்மா ஒரு கிளான்ஸ் தான். ஒரு கிளான்ஸ் ஓவர் மட்டும் பண்ணிங்க. இதில் எதுவுமே முக்கியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மதச்சார்பு அரசு. மதச்சார்பு அரசுனா மதச்சார்பினை கோட்பாட்டை பின்பற்றாத அரசு மதச்சார்பு அரசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மதச்சார்பு அரசு என்பது ஒரு மதத்தினை அரசு மதமாக கொண்டிருக்கும். ஆகிய மதத்தின் அடிப்படையில் அரசு நடக்கும். அதுதான் வந்து மதச்சார்பு அரசு. ஓகேவா? உயர் பதவிகள் அனைத்தும் அரசு மதத்தை பின்பற்றுவோர் மற்றும் ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மதச்சார்பு அரசுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாகிஸ்தான், வாட்டிக்கன். ஓகேவா? இதில் பார்த்துங்க, பாகிஸ்தான், வாட்டிக்கன். ஓகேவா? இதை பார்த்துங்க, இது வந்து முக்கியம். இதை நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட் ஒரு அரசமைப்புனா என்ன, இதெல்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் மட்டும் படிச்சிங்க. அரசமைப்பு எப்படி உருவாக்குனா, பொது வாக்கெடுப்பு எப்படி நடத்துனாங்க, அரசமைப்போட அம்சங்கள் என்ன, இந்தியாவில் மதச்சார்பின்மை எப்போ வந்து இன்க்ளூட் பண்ணாங்க, மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிறது வந்து 1976 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வந்து 42வது சட்டத்தை தான் இந்த வந்து சேர்த்துப்பாங்க. ஓகேவா? அதுதான் கொடுத்தாங்க. முகவுரையில் இருக்கும், இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இது வந்து 1976 42வது சட்டத்தில் சேர்த்துருப்பாங்க. அதை கொடுத்துருப்பாங்க. இந்த லைன் படிச்சிங்க. மிச்சம் எல்லாமே நீங்கள் ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கிட்டா மட்டும் போதும். இப்போ இந்திய அரசமைப்பு அதிகாரங்கள் வந்து சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறைன்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து அரசியலமைப்பு தயாரிப்பு பணி. இது வந்து முக்கியம். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் தான் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இந்திய அரசியலமைப்பு முதல் கூட்டம் எப்போ நடந்து போச்சுன்னா 9 டிசம்பர் 1946 நடந்துச்சு. ஓகேவா? இதுலனா வந்து பண்ணுவாங்க, தற்காலிக தலைவர் தேர்வு செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நிரந்தர தலைவர் தேர்வு செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் அந்த லைனில் கொடுத்துருக்கும். எந்த அடிப்படையில் வந்து அந்த உறுப்பினர்கள் தேர்வு செஞ்சாங்கன்னா 10 லட்சத்துக்கு ஒருவர் என்ற விகிதத்தில் தேர்ந்தெடுத்தாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் வந்து 292 மாகாண பிரதிநிதிகள், சுதேச அரசியல் 93 பேர். ஒவ்வொரு மதத்திற்கும் இந்திய, முஸ்லீம், சீக்கியர்கள் ஆகிய சமூகத்தின் மக்கள் தொகை விகிதத்தை ஏற்ப இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? மொத்தம் 389 பேர் இருந்திருப்பாங்க. ஓகேவா? அரசியலமைப்பு நிர்ணய சபையை ஏற்றுக்கொள்ளப்படும் போது எத்தனை பேர் கையொப்பமிட்டாங்கன்னு பார்த்துங்க, 284 பேர். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு ஒரு கிளான்ஸாக தான் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் அப்படியே இந்த நோட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி டெலகிராம் குரூப்பில் கொடுத்துட்டேன். இந்த பிடிஎஃப் இதை பார்த்து நீங்கள் படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துக்க வேண்டியதான். எப்பப்போ எந்தெந்த இது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு ஷார்ட் நோட்ஸாக எடுத்து வச்சிங்க. ஓகேவா? இப்போ நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு கூட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, தற்காலிக தலைவர் தேர்வு செஞ்சுருப்பாங்க. யார் தலைமையில் ஜேபி கிருபாலினி தான் வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பார். அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு நடந்த கூட்டத்தில் ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓகேவா? மொத்தம் வந்து 12 தொகுதிகளாக வந்து நடந்துச்சு அந்த கூட்டம். அந்த தேதி கொடுத்துருக்காங்க. எத்தனை தொகுதிகள் மட்டும் பார்த்துங்க. அதே சிலது வந்து 11 தொகுதிகளும் சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட் நாளை சேர்க்காம சொல்லுவாங்க, 12 தொகுதிகளும் சொல்லுவாங்க. ஆப்ஷனில் ரெண்டுமே சேர்ந்து வராது. அதனால் ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க, 11 அல்லது 12. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்திய அரசியலமைப்பு எங்கெங்கே எடுத்துக்கிட்டாங்க, மூலாதாரம். ஓகேவா? இப்போ பிரிட்டன்லேருந்து நம்ம என்ன, நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையானலாம் எடுத்துக்கிட்டாங்க. அமெரிக்காலேருந்து அடிப்படை உரிமைகள், நீதி சிராய்வு, குடியரசு மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவர்களாம் பதவி நீக்கம் செய்யும் முறையெல்லாம் வந்து அமெரிக்கா இதுலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அமெரிக்கான்னு போட்டு அடிப்படை உரிமை, நீதி சிராய்வு, பதவி நீக்கம் செய்கிறதுக்கு அப்படின்னு ஷார்ட்கட்டாக எழுதி வச்சிங்க. பதவி நீக்கம்னா யார் பதவி நீக்கம் பண்ணால் பெரிய ஆளுங்க தான் பதவி நீக்கம் செய்வாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சிங்க. அயர்லாந்துனா அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். அயர்லாந்துனா ஆள் ஆரம்பிக்குது அப்படின்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், அதுவும் ஆள் ஆரம்பிக்குது, ஞாபகம் வச்சிங்க. நீங்களாம் ஷார்ட்கட் கொஞ்சம் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு கடைசி வரையும் மறக்காது. ஓகேவா? ஆஸ்திரேலியானா ஈரவை கூட்டுத்தொடர் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி இதில் இருக்குது பிடிஎஃப். நீங்கள் பிடிஎஃப் எடுத்து படித்தாலே போதும். ஏன்னா வீடியோ ரொம்ப நேரம் தான் உங்களுக்கு போர் அடிக்கும் தான் மேலோட்டமாக சொல்கிறோம். ஓகேவா? ஜெர்மனிலேருந்து நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பரப்பு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது கொடுத்துறாங்க. ஃப்ரான்ஸ் வந்து குடியரசு, முகவுரை, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம். சோவியத் யூனியன்லேருந்து அடிப்படை கடமை எடுத்துக்கிட்டாங்க. தென்னாப்பிரிக்காவில் வந்து அரசமைப்பு திருத்த முறையும், அதாவது நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான இதுவும் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிங்க. ஓகேவா? இந்திய அரசியலமைப்போட சிறப்பு இயல்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட மேலே நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்புனா எல்லாரோட நம்மளோட உலகிலே நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அது மட்டும், அந்த நீளமான அரசியலமைப்பு மட்டும் நீங்கள் வச்சுனாலே அதை வச்சு ஞாபகம் வச்சிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு. இது வந்து முகவுரையில் வருது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற ஆட்சி முறை, நெகிழும் தன்மை மற்றும் நெகிழா தன்மைன்னு சொல்லுவாங்க. அதான் இறுக்கம், நெகிழும் தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவம் நம்மளோட அரசியலமைப்பு. அப்படின்னா என்னன்னா ஈஸியாக நம்மளோட திருத்தவும் முடியும்,
சில இதை வந்து ஈஸியாக திருத்துறது ரொம்ப கஷ்டப்பட்டும் திருத்த முடியும் அப்படிங்கிறது ரெண்டு பக்கம் ரெண்டுமே நம்மளோட இதில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒற்றை குடியுரிமை. குடியுரிமை பற்றி தெரியும்ல, நான் ஆல்ரெடி குடியுரிமை பற்றி ஒரு வீடியோ நம்ம இதிலே போட்டிருக்கேன். ஓகேவா? குடியுரிமையை வந்து இப்போ 1955 சட்டத்தை இப்போ திருத்தினாங்க ரீசெண்டாக 2015 பிப்ரவரி 27 பண்ணிங்க. அதுக்குள்ளே இது கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. அடுத்து வயது வந்தோர் வாக்குரிமை, சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு, அடிப்படை உரிமைகள், கல்வி உரிமை. ஓகேவா? கல்வி உரிமையில் வந்து 6 முதல் 14 வயது வரை குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கும் அப்படிங்கிறது வந்து 86வது சட்டத்திட்டம் 2002. இது நோட் பண்ணிக்கங்க. 86 2002 சட்டத்தில் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து நோட்ஸாக எடுத்துக்குங்க. ஓகேவா? அரசமைப்பு உறுப்பு 21A கீழ் வழங்கப்படும் அடிப்படை நிறைவேற்று மன்றம் இயற்றப்பட்டது. இது வந்து இந்த சட்டம் ஏற்றுனாங்களா, அதை வந்து சட்டமாக எப்போ இது பண்ணாங்கன்னா சீரார் இலவச கட்டாய கல்வி திட்டம் 2009. அது ஞாபகம் வச்சுங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். ஓகேவா? இது எங்கேருந்து எடுத்தோம்? அயர்லாந்து. ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். நீங்கள் இப்போ ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். பகுதி 4 இருக்குது. ஓகேவா? அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது ஒரு கிளான்ஸ் படிச்சுங்க. அடிப்படை கடமை 42வது சட்ட திருத்தத்தில் பகுதி 4A 51 சேர்த்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு 10 கடமை இருக்குது. 11வது கடமை எப்போ சேர்த்துருப்பாங்க? 10th புக்கில் இருக்குது. 86வது சட்டத்திட்டம் அதில் தான் சேர்த்துருப்பாங்க. ஓகேவா? 86வது சட்டத்திட்டத்தில் தான் வந்து 11வது அடிப்படை உரிமை வந்து சேர்த்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கூட்டாட்சி மற்றும் ஒற்றையாட்சி, நீதிநிலை, இதெல்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. இந்திய நாடாளுமன்றம் இந்த உறுப்பு பார்த்துங்க. உறுப்புங்கிறது ஆர்டிக்கல் தான். ஓகேவா? ஆர்டிக்கல் 79 வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது. இந்திய நாடாளுமன்றம் என்ன இருக்குது? குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைன்னு என்னது? லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுத்தையும் கொண்டது அப்படின்னு உறுப்பு 79 சொல்லுது. ஸ்கூல் புக்கில் உள்ள ஒரு பாயிண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவரோட இது கொடுத்துருக்காங்க. மாநிலங்களவையில் எத்தனை பேர் இருப்பாங்க, மக்களவையில் எத்தனை பேர் இருக்காங்க, இது ரொம்ப முக்கியம். இது நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். நான் இப்போ வீடியோவில் சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் புரியாது. நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காக நான் என்னென்ன படிக்கணும்னு மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஒரு கைடு மட்டும்தான். ஓகேவா? நீங்கள் வந்து இது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் நோட்ஸ் கேட்டிங்கனாலும் நான் கொடுக்க தயார் தான். அதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து போடுவேன். ஏன்னா நான் வீடியோ போட்டால் அந்தளவுக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. அதனால் நான் போடுறவன் இப்படி ஸ்கூல் புக்லேருந்து சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஸ்கூல் புக்கு இதை எடுத்திருக்கேன். ஓகேவா? இது பார்த்துங்க. இதில் வந்து குடியரசுத் தலைவர் எத்தனை பேர் நியமிப்பாங்க, மாநிலங்களவைக்கு, மக்களவைக்கு, இதெல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். அதனால் இதை ஃபுல்லாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்தல். தமிழை வந்து தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிறாங்க நீதிமன்றத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டு மாநில சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஆரோக்கியமான விவாதங்கள் கொடுத்துறாங்க. இது யார் என்னென்ன கொண்டு வந்தாங்க திட்டங்கள். இப்போ காமராஜர்னா என்ன கொண்டு வந்தார்? மத்திய உணவு திட்டம் கொண்டு வந்தார். அதை வந்து சத்துணவு திட்டமாக யார் மாற்றினார்? எம்ஜிஆர் மாற்றினார். எம்ஜிஆர் அவர் காலத்தில் என்ன பண்ணாங்க? அண்ணா அவர் காலத்தில் சுயமரியாதை திருமணங்களை இது பண்ணாங்க. இப்போ நம்மளோட முதலமைச்சர் வரிசையில் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்புறம் இடஒதுக்கீடு. ஓகேவா? 69% இடஒதுக்கீடு ஜெயலலிதா கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள்? 234 உறுப்பினர்கள், 189 பேர் பொது தொகுதி, 45 பேர் வந்து தனித்தொகுதியும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா? முதல் பொது தேர்தல் 3/5/1952 தொடங்குச்சு. இது ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சிங்க. இப்போ நமக்கு வந்து 17வது தமிழக அரசியல் இப்போ ரீசெண்டாக நடக்குது 2021. இப்போ 2016வது தமிழக சட்டமன்றம் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது இப்போ அடுத்த வருஷம் அது வந்து 17வது தமிழக சட்டமன்றம் அமைய போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பொது கணக்கு குழுனா அதுக்கு யார் தலைவராக இருப்பாங்க? எதிர்கட்சியோட தலைவர் தான் வந்து தலைவராக இருப்பாங்க. அது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க இதெல்லாம் கொடுத்துறாங்க. இது நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் எப்படி திருத்துறாங்க? 368வது உறுப்பு 2 படி தான் திருத்துவாங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. பாக்ஸ் நோட்ஸ்லாம் நல்லா படிச்சிங்க. உறுப்பு 370 சொன்னாங்க. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. அதை எப்போ கேன்சல் பண்ணியிருப்பாங்க? 5 ஆகஸ்ட். இது ரொம்ப முக்கியம். 5 ஆகஸ்ட் 2019 அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த உறுப்பை. ஓகேவா? அவங்க வந்து நம்மளோட மாரி ஆயிட்டாங்க. ஓகேவா? சங்கரலிங்கனார் என்ன பண்ணுறாரு? தமிழுக்காக போராடியவர். இவர் வந்து காந்தியவாத இந்திய விடுதலைக்காக போராடிய தமிழ் வீரனும் ஆவார். இவர் எப்போ பிறந்தாரு? 1895 விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். ஓகேவா? இந்திய தேசிய காங்கிரஸில் 1917 எழுந்திருக்காரு. இவர் வந்து என்ன சொல்கிறது, காந்தியோட இணைந்து தண்டி உப்பு சத்தியாகிரகத்திலையும் பயன்படுத்தாருன்னு சொல்கிறாங்க. பொட்டு ஸ்ரீராமுலு வந்து ஆந்திர பிரதேசத்தில் என்ன பண்ணியிருப்பார்? ஆந்திர பிரதேசத்தில் அவங்க தாய்மொழி தலைநகரமாக தனிமாநிலம் அமைக்க வேண்டும் என்று
சென்னையை தலைநகரமாக கொண்டு தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று பொட்டு ஸ்ரீராமுலு 1952ஆம் ஆண்டு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அங்கே இறந்துருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து மாநிலம் பேசும் மொழியை பொறுத்து மாநிலங்களை பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா, அவர் இறந்ததுக்கப்புறம். அதே மாதிரி இவர் உண்ணாவிரதம் இருந்து மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய, அதாவது நம்ம மதராஸ்னு சொல்லுவாங்க, அது சென்னைன்னு இல்லாமல் தமிழ்நாடு மாற்றுங்கன்னு சொல்லி 75 நாள் உண்ணாவிரதம் வந்து இறந்துருப்பார். ஓகேவா, இந்த சட்டத்தை பார்த்துங்க, வரதட்சணை ஒழிப்பு சட்டம். இந்த சட்டம் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஓகேவா, எப்பப்போ கொடுத்துருக்காங்கன்னு. நெக்ஸ்ட்டு தேர்வுக்குழு, இது சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் படிச்சுங்க, தேர்வுக்குழுனா என்னான்னு மட்டும். அதுக்கப்புறம் இதில் இருக்க ஒன் வேர்டு நீங்கள் அந்த லெசனை படிச்சுட்டு இதை அடித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேவா, இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் திருப்பி வேணாலும் சொல்கிறேன். ஓகேவா, இல்லை உங்களுக்கு நோட்ஸாக எடுத்து வேணும், நீங்கள் தனியாக டைப் பண்ணி எனக்கு கொடுங்கனாலும் நான் கொடுக்குறேன். ஓகேவா, நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. நெக்ஸ்ட் 2வது லெசன். ஃபஸ்ட் லெசனில் இது மட்டும் பார்த்தா போதும். நீங்கள் ஒரு கிளான்ஸ் இதை வந்து ஷார்ட் நோட்டாக எடுத்து வச்சிங்க, இதை மட்டும் பார்த்துங்க. இதில் இருந்து எக்ஸ்ட்ரா நோட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தரேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சட்டமன்றம். சட்டமன்றம்னா என்ன? நாடாளுமன்றம். ஒன்றிய சட்டமன்றம் நாடாளுமன்றம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது லோக்சபா ராஜ்யசபான்னு பிரிப்பாங்க. ஓகேவா, இப்போ இந்த நிதி கால அறிக்கை இதை பார்த்துங்க, இது என்னென்ன மாதம் நடக்குதுன்னு கேளுங்க. இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். ஓகேவா, அதனால் இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு சட்ட முன்வரைவுனா என்னென்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க தான் ரொம்ப முக்கியம். மக்களவையில் என்னென்ன பண்ணுவாங்க, எப்படி விவாதிப்பாங்க, எப்படி சட்டத்தை பாஸ் பண்ணுவாங்க, அது யார்கிட்ட போகும், அதில் எத்தனை ஆண்டு காலம் அவங்க இருப்பாங்க, அதெல்லாம் கொடுத்துறாங்க. ஒரு மாநிலத்துலேருந்து எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் போவாங்க, எல்லாமே. ஓகேவா, மாநிலங்களவைக்கு எத்தனை பேர், மக்களவைக்கு எத்தனை பேர், இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் மக்களவை 545 இடம், 5 ஆண்டு காலம் பதவி காலம். ஆளும் கட்சியின் தலைவர் பிரதமர். ஓகேவா, ஆங்கிலோ இந்திய சமூகத்தில் 2 பேர் வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார். பெரும்பான்மையாக எத்தனை பகுதி இருக்கணும், 543ல் 272 இது ஜெயிச்சாதான் அவங்க தான் ஆளும் கட்சி ஆவாங்க. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் படிச்சுக்கிட்டா மட்டும் போதும். இது நேரு பற்றி கொடுத்துறாங்க பாருங்க இந்த பாக்ஸில். இந்தியாவின் தலைமைச் சிற்பிகள் ஒருவரும் அதன் மக்களாட்சி அரசியலமைப்பு தத்துவத்தின் 3 சக்தியாக திகழ்ந்தவர் ஜவஹர்லால் நேரு. ஓகேவா, ஜவஹர்லால் நேரு பற்றி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. நெக்ஸ்ட் மக்களவை மாநிலங்களவை. ஓகேவா, மக்களவை மாநிலங்களவை எத்தனை பேர் வந்து எத்தனை உறுப்பினர் இருக்காங்க, அது யார் குடியரசுத் தலைவர் எத்தனை பேர் நியமிக்கிறாரு, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது 2வது ஆட்சி மன்றம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. இது முத எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1952 ஏப்ரல் 3 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, வருஷங்கள் ஞாபகம் வச்சுங்க. உங்களோட பதவியாலம் 6 ஆண்டுகள் இருக்கும். அது இல்லாமல் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒரு ஆள் ரிட்டையர் ஆவாங்க, இன்னொரு ஆள் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேவா, அது மாதிரி இருக்கும். குடியரசுத் தலைவர் எப்படி பிரிக்கிறார், எத்தனை பேர் நியமிக்கிறாரு, மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு யார் மாநிலங்களவைக்கு தகுதியாக இருக்கலாம், அவங்களோட தகுதி கொடுத்துறாங்க. இதை பார்த்துங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா, இப்போ 4 தகுதி கொடுத்துட்டு 30 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. 30 வயதுக்கு உட்பட்டவர் அப்படின்னு அதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அதான் ராங். ஓகேவா, இப்படி தான் கேட்பாங்க கொஷின். ஓகேவா, கூற்றுக்காரங்களாம் கேட்டால் இப்படி தான் கேட்பாங்க. இது எல்லாமே ஒரு கிளாஸ் படிச்சிங்க. நெக்ஸ்ட் நாடாளுமன்றத்தில் யாருக்கு அதிகாரம் உண்டு, என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு என்ன அதிகாரம் உண்டு, பிரதமருக்கு என்ன அதிகாரம் உண்டு, யார் கேள்வி கேட்கணும், யார் கேள்வி கேட்கக்கூடாது, யார் சட்டத்தை பாஸ் பண்ணுவா, யார் கடைசியில் ஒப்புதல் கொடுப்பா, எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இது எல்லாமே ஒரு கிளான்ஸ் மட்டும் படிச்சிங்க. இதுலேருந்து பெருசாக ஒன்றும் இருக்காது. இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 120 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அலுவலக மொழி இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என அரசியலமைப்பு. இப்போ நம்மளோட இந்தியாவோட அலுவலக மொழியாக என்ன இருக்கும், இந்தியும் இருக்கும் ஆங்கிலமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவராக இருப்பின் அவர் தனது தாய்மொழியில் உரையாற்ற அவைத்தலைவர் அனுமதிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை பார்த்துங்க. சட்டமியற்றும் நடைமுறைகள், அதான் எங்கே பாஸ் பண்ணுவாங்க எல்லாம் சொன்னால் அது எல்லாமே. ஓகேவா, குழு நிலைனா அறிக்கையை எப்போ சப்மிட் பண்ணுவாங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தனிநபர் சட்டம் வரைனா ஒரு தனி ஆள் வந்து ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணலாம். ஓகேவா, அது வந்து இது வரையும் நிறைவேற்றதே கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு இதுமாரி தனிநபர் சட்டம் பாஸ் பண்ணி. இது வரையும் பண்ணது வந்து 1969 முடிச்சிருப்பாங்க பாருங்கள். இதை மட்டும் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. இப்போ ரீசெண்டாக வந்து 3ஆம் பாலினத்தவருக்கு திருச்சி சிவா வந்து தனிநபர் சட்டத்தை பாஸ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துங்க. இப்போ சட்டமன்ற அமைப்பு வந்து ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இது ரொம்ப முக்கியம். பட்டியலில் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ நான் சொல்ல பாருங்கள், ஒன்றிய பட்டியலில் 100 இருக்குது, மாநில பட்டியலில் 61 இருக்குது, பொதுப்பட்டியலில் 52 இருக்குன்னு நினைக்கிறேன். இதிலேருந்து 5 துறையை தூக்கி இதில் போட்டிருப்பாங்க. 1972 1976 42வது சட்டத்திட்டத்தில் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா, இதுதான் முக்கியம். ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இப்போ ஒன்றிய பட்டியல்னால்
யூனியனில் இருக்கவங்க மட்டும், அதாவது பிரதமர் அவங்க மட்டும் சட்டத்தை இயற்றலாம். அந்த இதில் உள்ளது. அதில் உள்ள டிபார்ட்மெண்ட் மாரி வச்சுங்களேன். இப்போ மாநில பட்டியலில் நம்ம அந்தந்த மாநிலம் இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இது பண்ணலாம். ஆனால் இதில் வந்து யூனியன் வந்து தலையிட்டுச்சுன்னா அவங்களோட தான் வந்து செல்லுபடியாகும். ஓகேவா? பொது பட்டியல்னா 2 பேருமே இது பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து யூனியனுக்கு தான் அதிகம். இப்போ நம்ம அதிக பவர் எதுக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிக பவர். அதுதான் அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது இருக்குது பாருங்கள் என்னென்ன பட்டியல் இருக்குது. மத்திய பட்டியலில் முக்கியமான இருக்கிறதுலாம் இருக்கும். பாதுகாப்பு, அணுசக்தி, வெளிநாட்டு விவகாரம், போர் மற்றும் அமைதி உடன்படிக்கை, வங்கி சேவை, ரயில்வே, அஞ்சல், வான்வெளி, துறைமுகங்கள், வெளிநாடு வர்த்தகம், பணம் மற்றும் நாணயம். இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இதுலேருந்து 3 கொடுத்து இதில் மத்திய பட்டியலில் மாநில பட்டியலேருந்து 1 கொடுத்து இதில் பொருந்தாதது தேர்ந்தெடுத்துக்கு அப்படின்னு கூட கொடுப்பாங்க. அதனால் இதெல்லாம் ரொம்ப பார்த்துங்க. இதெல்லாம் முக்கியம்தான். ஓகேவா? இப்போ எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னே தெரியல. நம்ம தான் எல்லாத்தையும் படிச்சுக்கணும். இப்போ மாநில பட்டியல் என்ன இருக்குது? விவசாயம், காவல்துறை, சிறைசாலை, உள்ளாட்சி அரசாங்கம், பொது சுகாதாரம், நிலம், மது, வர்த்தகம் மற்றும் வணிகம் இதெல்லாம் இருக்குது. அடுத்தது பொதுப்பட்டியலில் கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது. ஓகேவா? தொழிற்சங்கங்கள், வனத்துறை இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. திருத்த சட்டங்கள் என்னென்ன கொடுத்துருவாங்க. எப்படி நாடாளுமன்ற தனி பெரும்பான்மை மூலம் பண்ணலாம், சிறப்பு பெரும்பான்மை மூலம் பண்ணலாம். அதுக்கான இது கொடுத்துருவாங்க. ஆர்டிக்கல் 368 368 படி தான் வந்து நம்ம ஒரு சட்டத்தை திருத்தலாம். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுங்க. ஆர்டிக்கல் 368. ஓகேவா? இதெல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. அப்புறம் ஆளுநர்னால் நம்ம நாட்டில் இருக்கிறவர். ஓகேவா? தமிழ்நாட்டில் இப்போ ஆளுநர் கையில் தான் எல்லா இதுவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பேரளவு தலைவர் தான், முதலமைச்சர் தான் எல்லாம் பண்ணுவார். ஆனால் எல்லாத்துக்கும் சட்டத்துக்கு ஒப்புதல் தரணும் ஆளுநர். ஓகேவா? அவருக்கும் ஒரு குடியரசுத் தலைவர் அவருக்கும் ஒரு பவர் உண்டு. அப்போ மாநிலத்தின் நிர்வாக அரசமைப்பு தலைவராக ஆளுநர் இருக்கிறார். ஓகேவா? ஆளுநரோட அதிகாரம் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் அவரோட தகுதி என்ன, அவர் என்ன எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுமாரி முதலமைச்சரோடது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மாநில அமைச்சர் குழு இப்போ வந்து முதலமைச்சர் கீழே இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்களோட ஆர்டிக்கல் இதில் என்னென்ன ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிங்க. ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் இதை படிச்சுட்டு இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் ரொம்பலாம் இதில் பண்ணலாம். ஈஸியாக பாலிட்டியில் 15 மார்க் வாங்கலாம். ஏன்னா இதை தவிர்த்து எதுவும் கொஸ்டின் கேட்க போகிறது கிடையாது. இந்த இதுக்கு தவிர்த்து எக்ஸ்ட்ரா போய் வெளிலேருந்து எதுவும் இது பண்ணி மேக்ஸில் எப்போனா நம்பர் மாற்றி கொஸ்டின் கேட்கலாம், அதுமாதிரி கேட்கலாம். அதுமாதிரிலாம் இதில் கிடையாது. நீங்கள் இதை படித்து இதில் உள்ளதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணலாம். அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த 2 லெசன் மட்டும் தான் எடுத்திருக்கோம். சட்டமன்றம், இந்திய அரசியலமைப்பு. இந்த 2 லெசனையும் நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் உட்காருங்க. நல்லா டீட்டெயிலாக படிங்க. ஓகேவா? டீட்டெயிலாக படித்து அதுலேருந்து உங்களால் எவ்வளோ சிம்பிளாக நோட்ஸ் எடுக்க முடியுமோ எடுங்க. அதாவது உங்கள் ரிவிஷனுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. இவங்க அப்படி இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஆள் பெருசாக எடுப்பாங்க, ஒரு ஆள் சின்னதாக எடுப்பாங்க. எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களால் ஈஸியாக ரிவிஷன் பண்ண முடியும். அடுத்தது சபாநாயகர். ஓகேவா? சபாநாயகர் தெரியுமில்ல, அவங்களோடது. அப்புறம் என்னென்ன நிலைக்குழுக்கள் இருக்குது, என்னென்ன குழுக்கள் இருக்குது நாடாளுமன்றத்தில் கொடுத்துருவாங்க. இந்த குழுக்கெல்லாம் ஒரு தாட்டி பார்த்துங்க. இந்த பொது கணக்கு குழு அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதையும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். எல்லா குழுக்கள் இப்போ எப்படி நாடாளுமன்றம் எப்படி செயல்படுது, இங்கே சட்டமன்றம் எப்படி செயல்படுது, அவங்களோட பணிகள் என்ன, எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட வேலை என்ன, அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 2 லெசனையும் படிச்சுட்டு ஓகேவா நல்லா ஃபுல்லாக ஒரு கோத்ரூ பண்ணுங்கள். இதில் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் என்னென்ன இருக்கோ ஓகேவா, இந்த புக்கை தவிர்த்து வேறு என்ன இருக்கோ அதை நான் வந்து அடுத்த வீடியோவாக தரேன். அதை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. ஓகேவா? அது சும்மா ஷார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன். ஏன்னா நிறையா கொடுத்தா உங்களுக்கு பார்க்க இதாக இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அது மாதிரி கொடுக்குறேன். அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.